வெல்கம் வியூவர்ஸ். அது 1985 ஜாக்சன்வில், புளோரிடா. 25 வயதான ராட் மற்றும் 21 வயதான ஜூலி அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தேவைகளை சமாளிக்கிறதுக்கான போதுமான வருமானம் அவங்க கிட்ட இல்ல. ராட் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனில ட்ரக் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால ஜூலி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜூலி எப்பவுமே ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் ஷிஃப்ட் தான் வேலை செய்வாங்க. அந்த டைம்ல அவங்க கூட வேலை செய்ய வேற யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க. தினமுமே அவங்க கடையை க்ளோஸ் பண்ற டைம் நைட்டு 11 மணி. அப்படி 11 மணி ஆனாதான் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. நைட் டைம்ல அதிக நேரம் ஓபன் ஆகிருக்கிற இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் தான் திருடர்களுடைய முக்கியமான குறியா இருக்கும். சொல்ல போனா இதுதான் அவங்களுடைய ஈஸி டார்கெட்டும் கூட. அந்த டைம்ல எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இல்ல எமர்ஜென்சி பேனிக் பட்டன் அப்படின்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இரவு 10:30 மணிக்கு அந்த ஸ்டோருக்கு போன ஒரு கஸ்டமர் என்னைக்கும் இல்லாம சீக்கிரமே அந்த ஸ்டோர் க்ளோஸ் ஆகி இருக்கிறதையும் ஸ்டோருக்குள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆகி இருக்கிறத பார்த்து சந்தேகம் அடைகிறாரு. உடனே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ண அந்த நபர் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சில நிமிடங்களையே போலீஸ் பேட்ரோல் டீம் அங்க வராங்க. அப்படி வந்த போலீஸ் கண்ணாடி வழியா உள்ள டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா கடைக்குள்ள யாரும் இல்ல, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு திரும்ப போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஸ்டோருக்கு வந்த மார்னிங் ஷிஃப்ட் எம்ப்ளாயி அந்த ஸ்டோர்ல திருட்டு போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு மறுபடியும் போலீஸ் அங்க வராங்க. நைட் ஒர்க் பண்ணது ஜூலி தான் அப்படிங்கறதால அவங்க கிட்ட விசாரிக்க அவங்கள தேடி அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்கதான் போலீஸ்க்கு முதல் அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. வீட்டில் இருந்த ஜூலியுடைய கணவரான ராட் ஜூலி நைட்டு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட போலீஸோ அப்ப கண்டிப்பா நைட் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி நைட்டு வீட்டுக்கு போகல அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இந்த கேஸ்ல பெண்கள் சமயோஜிதமா எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். கண்டிப்பா அது உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இந்த கேஸை போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் டீம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒன்ஸ் அகைன் ஃபாரன்சிக் உடைய எக்ஸலண்டான எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணாங்க அப்படிங்கிற ஷாக்கிங் ட்விஸ்ட் அடங்கிய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க நிறைய பேர் பொதுவாவே எப்படி ப்ரோ இத்தனை இன்ஃபர்மேஷன் எடுத்து வீடியோ பண்றீங்க, உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பாவே இருக்காதான்னு கேட்பீங்க. எஸ், நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பத்தி உங்களுக்கு டீடைல்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும். இதுல எனக்கு டெய்லியுமே தூங்குறது நைட்டு 3 மணி அப்படிங்கிற மாதிரி பழக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா லாஸ்ட் 3 இயர்ஸா என்னுடைய ஸ்லீப்பிங் சைக்கிளே மாறிடுச்சு. அதோட எஃபெக்ட் இப்ப என்னுடைய தலையில எனக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதை பத்தி நான் டீடைல்டா பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. மெடிக்கலி ஹேர் லாஸ் ஆகுறதுக்கு 7 ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 4 குள்ள இருந்தா ரூட் காஸை கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா உங்களால உங்களுடைய முடியை காப்பாத்திக்க முடியும். ஆனா ஸ்டேஜ் 5க்கு மேல போயிருச்சு அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியும். அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கறதால அதுல பெயின் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியே ட்ரையால் இருந்து சேஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். மத்த பிராண்ட்ஸ் மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம சும்மா ப்ராடக்ட்ஸை விற்காம ட்ரையா அவங்களே ஒரு ஹேர் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல உங்க ஹேர் எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்கு, ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிப்பாங்க. இந்த ஹேர் டெஸ்ட்டுக்கு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த ஹேர் டெஸ்ட்டை ஃபுல்லா ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. 2.5 lakhs கஸ்டமர்ஸ்க்கு மேல ட்ரையால பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதுல 93% கஸ்டமர்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த போட்டோஸ்ல நீங்களே பார்க்கலாம். ஆயுர்வேதா, டெர்மட்டாலஜி, நியூட்ரிஷன் அப்படின்னு 3 சேர்ந்து உருவானதுதான் ட்ரையா. சோ நீங்க ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 4 குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாம உங்க ஹேரை பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 3 ஸ்டெப்ஸ் தான். ட்ரையா ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஹேர் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கான கஸ்டமைஸ்டு 1 month கிட் கிடைக்கும். ஆல்சோ உங்களுக்கான டயட் பிளானும் ஃப்ரீயா கிடைக்கும். 5 to 6 monthsல ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். சரவணன் 20 அப்படிங்கிற ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். 5 நாட்கள் தான் இந்த ஆஃபர் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.
இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் ஜூலியுடைய கணவர்கிட்ட, ஜூலி வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க, உங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வரல அப்படின்னு நீங்க தேடி பார்க்கலையா, ஏன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல அவ வேலைக்கு கிளம்பி போகும் பொழுது என் கூட சண்டை போட்டுட்டு போனா, சோ நான் அந்த கோவத்துல இருந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா பதில் சொல்லியிருக்காரு. போலீஸ் இப்படி இவரை விசாரிச்சுட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஜூலி ஒர்க் பண்ற அந்த ஸ்டோர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஜூலியுடைய ப்ளூ கலர் கார் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல சேற்றுல சிக்கி நின்னுட்டு இருந்த நிலைமையில இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு, அதுவும் ரோடே இல்லாத இந்த புதருக்குள்ள எதுக்காக ஜூலி அவங்களுடைய காரை ஓட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற சந்தேகத்தோட போலீஸ் அந்த கார் கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாங்க. காருக்குள்ள யாருமே இல்ல, ஆனா காருடைய சாவி இக்னிஷன்ல தான் இருந்திருக்கு. அப்பதான் போலீஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த கார் சேற்றுல சிக்கி இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு டிராக் மார்க்ஸ் காட்டுக்குள்ள போறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ் அந்த டிராக் மார்க்ஸ அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன போலீஸ் கார்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஜூலியுடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூலியுடைய கைகள் பின்பக்கமா கட்டப்பட்டு அவங்களுடைய ஷர்ட் மற்றும் பேண்ட் ரிமூவ் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. மேலும் அவங்களுடைய பேண்டீஸ், அவங்களுடைய உள்ளாடை, சாக்ஸ் வரைக்குமே இறக்கி விடப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. அதை பார்க்கும் பொழுதே கண்டிப்பா அவங்க எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரியுது. ஆல்சோ போலீஸ் ஜூலியுடைய காரை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஜூலி வேற எங்கேயோ கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா தான் இங்க கொண்டு வந்து போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் கிரைம் சீன்ல கிடைக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் ஜூலி ரொம்பவே ஹைட்டான ஒரு பொண்ணு, 6.2 இருப்பாங்க. ஆனா அந்த காருடைய டிரைவர் சீட் ரொம்பவே ஷார்ட்டான குள்ளமான ஒரு பர்சன் உட்கார்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. விச் மீன்ஸ் கடைசியா அந்த காரை ஓட்டுன நபர் ஜூலி கிடையாது அப்படிங்கறத இது மீன் பண்ணுது. அது மட்டும் இல்ல, காருடைய ட்ரங்க்ல பிளட் டிராப்ஸ் இருக்கிறத நோட் பண்றாங்க. அது ஜூலியுடைய பிளட் தான் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது ஜூலிய வேற எங்கேயோ அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள கார் ட்ரங்க்ல வச்சு இந்த காட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறது போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே ஆல்மோஸ்ட் உறுதியாகுது. எப்பவுமே போலீஸ்க்கு இந்த மாதிரி 2 கிரைம் சீன்ஸ் இருந்தாவே, அதாவது கொலை செய்யப்பட்டது ஒரு இடத்துல, இறந்த உடல் கிடைச்சது ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப அந்த கேஸை சால்வ் பண்ற ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். பிகாஸ் எவிடன்ஸ் எல்லாமே ரொம்பவே கண்டாமினேட் ஆயிருக்க சான்சஸ் இருக்கும். இப்ப அந்த காரை சர்ச் பண்ண போலீஸ்க்கு கார்ல வேற எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. மேலும் அந்த இடத்தை சுத்தி சர்ச் பண்ணி பார்த்ததுல அங்க இருக்கிற ஒரு புதருக்குள்ள ஜூலியுடைய பேக் மற்றும் அந்த ஸ்டோருடைய திருடப்பட்ட மணி பேக்கும் இருந்திருக்கு. ஆனா 2 பேக்லயுமே பணம் இல்ல, எம்டியா இருந்திருக்கு. ஜூலியுடைய கைகள் பின்பக்கமா கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கில்லர் ஜூலியுடைய ஷூ லேஸை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கான். ஆனா அங்க கிரைம் சீன்ல சுத்தி எங்க தேடியுமே ஜூலியுடைய ஷூவை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. கிரைம் சீன்ல இருந்து ஜூலியுடைய ஷூ மட்டும் இப்ப மிஸ்ஸிங். இப்படி இருக்கும் பொழுதுதான் போலீஸ்க்கு அடுத்த நாள் ஒரு போன் கால் வருது. அதுல ஜூலி வேலை செய்யற அவங்களுடைய ஸ்டோர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஸ்டோர் இருக்கு. அந்த ஸ்டோருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குப்பை தொட்டி கிட்ட ஜூலியுடைய இன்னொரு பேக்கும் மற்றும் அவங்களுடைய லேஸ் இல்லாத ஷூஸ் இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது. இப்ப போலீஸ் முதல்ல ஜூலியுடைய கணவரான ராட் கிட்ட தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்ததா கருதப்படுற அந்த டைம்ல, அதாவது நேத்து ஈவினிங் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ காலமா போலீஸ் கேட்டு சலிச்சு போன அதே கதையை தான் ராடும் சொல்றாரு. நேத்து ஃபுல்லாவே நான் வீட்டுல தான் இருந்தேன், நைட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜூலி நைட்டு வீட்டுக்கு வரல அப்படிங்கறத நான் கண்டுக்கல, பிகாஸ் நான் அவன் மேல கோவமா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பதில சொன்னா எந்த போலீஸ்க்கு தான் சந்தேகம் வராது. சோ போலீஸுடைய சந்தேகம் முழுக்க ராட் மேல தான் இருந்துச்சு. ஆனா அவரே வாலண்டியரா பாலிகிராஃப் டெஸ்ட் வேணா நான் எடுக்க தயார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாலிகிராஃப் டெஸ்டும் எடுக்கப்படுது. பட் அதுல ராட் பொய் சொல்லல. அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு ராட இந்த கேஸுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல ஜூலியுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. எப்பவுமே இந்த மாதிரி கொலைகள்ல ஃபாரன்சிக் ரேப் டெஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுல விக்டிம் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி ரேப் பண்ணியிருந்தா அவங்களுடைய சீமன் டிஎன்ஏ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனா 1985ல டிஎன்ஏவை வச்சு கில்லரை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இல்லாம இருந்துச்சு. சோ போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் ஒவ்வொரு கேஸை சால்வ் பண்றதுக்குமே ரொம்பவே மெனக்கடணும், ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்பதான்
அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஜூலி இறப்பதற்கு 7 மாதங்களுக்கு முன்னாடி ஜூலியுடைய உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அதிலிருந்து சில கிலோமீட்டர் தள்ளி 15 வயது பெண்ணுடைய இறந்த உடல் ரொம்பவே அழுகிய நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு டீகம்போஸ் ஆகி இருந்துச்சு. அதே போல ஜூலி இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க வேலை செய்யற ஸ்டோர்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்துல 10 வயது சின்ன பொண்ணு மரத்துல தூக்குல தொங்கிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. சோ இது எல்லாமே 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 3 கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த 3 கொலைகளையும் லிங்க் பண்ற மாதிரியான வேற எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. இப்ப இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே இல்லாம சஸ்பெக்டா யாருமே இல்லாம நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிக்குது. இந்த கேஸும் கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. ஜூலி இருந்து சில வருடங்கள் கழிச்சு அந்த டைம்ல பேட்ரோல் ஆபீசரா இருந்த பிராங்க் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இப்ப சீஃப் ஆபீசரா ப்ரோமோட் ஆகுறாரு. அவரு எப்பெல்லாம் ஜூலியுடைய ஸ்டோரை கிராஸ் பண்ணி போறாரோ அப்பெல்லாம் அவருக்கு ஜூலியுடைய கேஸ் இனிமே சால்வ் ஆகல அப்படிங்கிறது உறுத்திட்டே இருந்திருக்கு. சோ சீஃப் போலீஸ் ஆபீசர் ஆனதுமே தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸ கோல்ட் கேஸ் யூனிட் அப்படின்னு அழைக்கப்படுற கோல்ட் கேசஸ் மட்டுமே விசாரிக்கக்கூடிய இன்னொரு டீமுக்கு சென்ட் பண்றாரு. அப்படி கோல்ட் கேஸ் டீம் எடுத்து விசாரிச்ச அடுத்த 2 மாதத்துல இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஜூலி இறந்து 2 மாதங்கள் கழிச்சு பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு ஸ்டோர்ல இதே மாதிரியான ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. எப்படி ஜூலிக்கு நடந்துச்சோ எக்ஸாக்டா அதே மாதிரி நடக்குது. பட் இந்த கேஸ்ல விக்டிம்ஸ் ஆகல, அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால உயிர் தப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே இப்ப அடுத்து வரப்போற சம்பவங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எப்பவாவது ஒரு நாள் இது உங்களுக்கு உதவும். 19 வயதான கார்லா அப்படிங்கிற பொண்ணு தான் வேலை செய்யற ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக தன்னுடைய காரை எடுக்கிறதுக்காக பார்க்கிங் லாட் வந்திருக்காங்க. அப்போ கார் கிட்ட ஏற வரும் பொழுது அங்க பார்க்கிங் லாட்ல நின்னுட்டு இருந்த ஒரு நபர் என்ன பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கார்லாவும் எதையுமே யோசிக்காம ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ காருடைய முன்னாடி பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்த அந்த நபர் கார்லா காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போன உடனே தங்கிட்ட இருந்த கத்தி எடுத்து காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். காரை யாருமே இல்லாத ஐசோலேட்டடான இடத்துக்கு ஓட்டிட்டு போக சொல்லியிருக்கான். பயந்து போன கார்லாவும் அவன் சொன்ன மாதிரியே யாருமே இல்லாத காட்டு பகுதிக்கு ஓட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் காரை விட்டு இறங்க சொன்னவன் அவங்கள மிரட்டி ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்கள கார்ல ஏற சொல்லி இப்ப வேற ஒரு இடத்துக்கு காரை ஓட்ட சொல்றான். அப்படி காரை ஓட்டிட்டு போன கார்லாக்கு மைண்ட்ல பல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சுமே நம்மள இவன் இன்னுமே விடல அப்படின்னா இவன் சொல்ற மாதிரி கேட்டாலுமே கண்டிப்பா இவன் நம்மள கொலை பண்ணதான் போறான். சோ இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் அப்படி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே அங்க ரோட்ல டிராபிக் கிளியர் பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ பாக்குறாங்க. இப்ப எப்படியாவது அந்த போலீஸுடைய கவனத்தை இவங்க பக்கம் திருப்பி ஆகணும். அதுக்கு சத்தம் போட்டு ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா இவன் கத்தியால குத்திடுவான் அப்படின்னு தெரியும். சோ சமயோஜிதமா யோசிச்ச கார்ல பிரில்லியண்டா ஒரு வேலையை பண்றாங்க. அது என்ன அப்படின்னா காரை ஓட்டிட்டு இருந்த அவங்க அங்க போலீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பேரிகார்டை நோட் பண்றாங்க. இப்போ இவங்க ஓட்டிட்டு இருந்த காரை அந்த பேரிகார்ட்ல போய் இடிச்சு நிறுத்துறாங்க. உடனடியா அங்க டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்த போலீஸுடைய கவனம் இந்த கார் மேல திரும்புது. அப்ப காருக்குள்ள இருந்த அவனோ நீ என்ன பண்ற, உடனே காரை இங்கிருந்து எடு அப்படின்னு கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறத அந்த போலீஸ் பாத்துறாரு. உடனே போலீஸ் தன்னுடைய கன் எடுத்து அவனை கத்திய கீழே போடு இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அவனை அரெஸ்ட் பண்றாரு. கார்ல் எவ்வளவு பிரில்லியண்டா சமயோஜிதமா யோசிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அவங்க மட்டும் அன்னைக்கு அப்படி யோசிச்சு தப்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு விக்டிம் லிஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவனுடைய பெயர் ஜேம்ஸ் எல்மன் அப்படின்னும் அதுக்காக 22 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அவன் ஜெயில தான் இருக்கிறான் அப்படிங்கறதும் கோல்ட் கேஸ் இன்வெஸ்டிகேட்டருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஜூலி இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள 10 வயது சின்ன பொண்ணு மரத்துல தூக்குல தொங்குன நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 10 வயசு சின்ன பொண்ணு இந்த ஜேம்ஸ் எல்மனுடைய ஹாஃப் சிஸ்டர். சோ போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கும் ஜூலிக்கும் சம்பந்தம் இருக்கும். அப்பதான் டிஎன்ஏ டெஸ்டிங் கொஞ்சம் பூமாக ஆரம்பிச்சிருந்த சமயம். சோ போலீஸ் இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி பண்றதுல ஒரு ரிஸ்க் இருந்துச்சு. ஜூலியுடைய கிரைம் சீன்ல இருந்து எடுக்கப்பட்ட கில்லருடைய சீமன் சாம்பிள் கொஞ்சமா தான் இருந்துச்சு அப்படிங்கறதால இந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்
பண்றதுக்கே அது மொத்தமா யூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் கில்லர் இவனா இருந்துட்டா அது போலீஸ்க்கு சக்சஸ் தான். ஆனா கில்லர் இவனா இல்ல அப்படின்னா ஜூலியுடைய கேஸ்ல இருந்த கடைசி எவிடன்ஸும் அதோட அழிஞ்சு போயிரும். சோ இவ்வளவு பெரிய ரிஸ்க போலீஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடைசியில ஓகே ரிஸ்க் எடுக்கலாம், கில்லர் கண்டிப்பா இவனா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த போலீஸ் கில்லருடைய கொஞ்சமா இருந்த சீமன் சாம்பிளை யூஸ் பண்ணி ஜேம்ஸ் எல்மனுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஃபைனலா ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கில்லருடைய டிஎன்ஏ ஜேம்ஸ் உடைய டிஎன்ஏ கூட பக்காவா மேட்ச் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்திருந்தா இல்ல, அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகல. போலீஸ்க்கு இப்ப இருந்த கடைசி வாய்ப்பும் அவங்க கையை விட்டு போகுது. எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருந்தாங்க. பிகாஸ் இந்த கேஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆன இடத்திலேயே போய் நின்னுச்சு. சப்போஸ் ஒருவேளை ஜேம்ஸ் எல்மன் தான் ஜூலிய கொலை பண்ணியிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட இப்ப எந்த ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸும் இல்ல. கேஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்ப ஜூலி இறந்து 16 வருடங்கள் கழிச்சு டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் கிரைம் சீன்ல கிடைச்ச ஜூலியுடைய ட்ரெஸ்ஸ ஜார்ஜியால இருக்க ரொம்பவே அட்வான்ஸ்டான யுஎஸ் ஆர்மியுடைய கிரைம் லேபுக்கு அனுப்புறாங்க. அதுல கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா எவிடன்ஸையுமே சர்ச் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டீம் கடைசியா அது வரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படாத ஜூலியுடைய சாக்ஸ்ல ஏதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடைக்குமா, டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணவங்க சாக்ஸ்ல எப்படி சீமன் இருக்கும் அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணவே இல்ல. மேலும் அந்த டைம்ல அதுக்கான டெக்னாலஜியும் இல்ல. ஆனா இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களே ஆச்சரியப்படுற விதத்துல அதுல சீமன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல 1990 காலகட்டங்கள்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய சாம்பிள்ஸ் தேவைப்படும். ஆனா இப்ப ரொம்பவே கம்மியான சாம்பிள் இருந்தாவே போதும். அது எவ்வளவு டீக்ரேட் ஆகியிருந்தாலும் அதுல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருந்துச்சு. அதே மாதிரி அந்த சாக்ஸ்ல இருந்து 2 டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்படுது. ஒன்னு ஃபீமேல் டிஎன்ஏ, இன்னொன்னு மேல் டிஎன்ஏ. ஃபீமேல் டிஎன்ஏ ஜூலியுடையது, அந்த மேல் டிஎன்ஏ கில்லருடையது. அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, அதே ஜேம்ஸ் எல்மன் தான். எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகல இப்ப மேட்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டா 15 வருடங்களுக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்டிங் அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்படிங்கறதால ரிசல்ட் கரெக்டா வர்றதுக்காக 2-3 முறை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பிள்ஸ் ரொம்பவே அதிகமா தேவை. பட் அப்ப இருந்த சாம்பிளே கொஞ்சம் தான் அப்படிங்கறதால போலீஸால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கு. பட் இப்ப டிஎன்ஏ டெஸ்டிங் ரொம்பவே அட்வான்ஸ்டா மாறி இந்த மாதிரி கில்லர்ஸை கண்டுபிடிச்சு தந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு ஜூலிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்பவும் போல ஸ்டோர்ல அவங்க மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத கவனிச்ச ஜேம்ஸ் ஸ்டோருக்குள்ள புகுந்து முதல்ல லைட் ஆஃப் பண்ணி ஸ்டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்த பணத்தை எடுத்துட்டு ஜூலிய மிரட்டி வெளியே வந்து அவங்களுடைய காரை ஓட்ட சொல்லியிருக்கான். கொஞ்ச தூரம் போன உடனே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஸ்டோருடைய பேக் சைட்ல காரை நிறுத்தி ஜூலியுடைய ஷூ லேசாலேயே அவங்களுடைய கைகளை கட்டிட்டு அங்கேயே அவங்கள ரேப் பண்ணியிருக்கான், கொலையும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அவங்கள காருடைய ட்ரங்க்ல போட்டு அந்த காட்டுக்குள்ள போய் டம்ப் பண்ணியிருக்கான். காருடைய ட்ரங்க்ல இருக்கும் பொழுதுதான் ஜூலியுடைய சாக்ஸ்ல அந்த சீமன் டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கணும். காரை அங்கேயே விட்டுட்டு போறது அவனுடைய பிளான் கிடையாது. அங்கிருந்து அவங்களுடைய கார் எடுத்துட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு காரை திரும்ப எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது கார் சேற்றுல சிக்கி இருந்திருக்கு. அதனால கார் அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். இந்த கேஸ்ல எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கார்ல் இந்த கில்லர் கிட்ட இருந்து சமயோஜிதமா யோசிச்சு தப்பிச்ச அந்த மூமெண்ட் தான். உண்மையாவே ரொம்பவே பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஆபத்தான நேரங்கள்ல இந்த மாதிரி தான் யோசிக்க கத்துக்கணும். இந்த கேஸ்ல போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் உடைய தீவிரமான இன்வால்வ்மெண்டால தான் 17 வருடங்கள் கழிச்சாவது கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. மேலும் இந்த கேஸை டீல் பண்ண போலீஸ் ஆபீசர் பிராங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு கேஸையுமே நம்ம கிரைம் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு, அதாவது இந்த கேஸ் தான் இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய கேஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். அப்பதான் எல்லா கேஸையுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி எல்லா போலீஸுமே இருந்தா கண்டிப்பா எந்த கில்லரும் தப்பிக்க முடியாது. சோ டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கார்ல் தப்பிச்சது மற்றும் இந்த கேஸ் உடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.